நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலைப்படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி சாதி மதம் என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி இப்படி தெரிந்துபடி பண்டிகைகளை கொண்டாட வேண்டும்தான் இப்படி கொண்டாடாமல் வாழ்வது எப்படி? உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஜெட் டிவியின் சார்பாக எனது இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போய் பொங்கலை கொண்டாட தயாராக இருக்கிற நடுவர் அவர்களுக்கும், காலையே பொங்கலை சிறப்பாக கொண்டாடிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக சக்கரை பொங்கலையும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து திண்டாட்டோன்னு பேச வந்திருக்க எதிரணியை சேர்ந்த நண்பர்களுக்கும், தீர்ப்பு கொண்டாட்டம்தான் அப்படின்னு கொண்டாட தயாராக இருக்கிற எங்கள் அணியை சேர்ந்தவர்களுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசிட்டு போன எதிரணியை சேர்ந்த நண்பர் ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது அவர் வீட்டில் காலண்டரெல்லாம் ரெட் கலரில் இருக்கான், விடுமுறை நாட்கள்லாம் சிகப்பு கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது அப்படின்னாரு. அதாவது சிகப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு பேசிட்டு போயிருக்கார். ஐயா, அவருடைய காலண்டரில் மட்டும் சிகப்பு கலரில் இருக்காது. அந்த எதிரணியில் இருக்காங்க பாருங்கள் 3 பேர், அவங்க வீட்டில் 3 பேர் வீட்லேயும் போய் பாருங்கள், அவங்க காலண்டரில் விடுமுறை நாட்கள் சிவப்பு கலரில் தான் இருக்கும். ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு கொண்டாடுறதுக்கு மனசே கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், எங்கள் அணியில் இருக்கிற வீட்டுக்கு அவங்களோட வீட்டில் வந்து பாருங்கள், காலண்டரு கலர் கலராக இருக்கு ஐயா. ஏன் தெரியுங்களா? நாங்களாம் கொண்டாட பிறந்தவர்கள் ஐயா. ஐயா, விடுமுறை நாட்கள் இல்லை டேஞ்சரு. அவர் டேஞ்சர்னு ஒரு வார்த்தையை வேறு சொன்னார். விடுமுறை நாட்கள் இல்லையா டேஞ்சரு, அவங்க தான் டேஞ்சரு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஐயா இன்னொரு விஷயத்த சொன்னார். அதாவது பெண்கள்லாம் அப்படியே இப்போ சமைச்சு ஓடா தெரிஞ்சிட்டாங்களாம், எப்போ பார்த்தாலும் சமைச்சிட்டு இருக்காங்களாம். இப்போ பண்டிகையிலேயாவது அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சார் எதிரணியை சேர்ந்தவர். நான் ஒத்துக்கிறேன் ஐயா, நம்புகிறேன், ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் இதை செய்ய சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். என்ன தெரியுங்களா ஐயா? சொமோட்டோ, ஸ்விக்கி போன்ற ஃபுட் சர்வீஸ் பண்ணுற நிறுவனங்கள்லாம் இழுத்து மூட சொல்லுங்கள், நான் நம்புகிறேன் ஐயா. இதுக்கு முன்னாடி பேசிட்டு போன நண்பர் சொன்னார். அதாவது தீபாவளி பண்டிகையில் கொண்டாடி டெல்லி போன்ற பெருநகரங்கள்லாம் புகைமூட்டமாக ஆயிடுச்சான் அப்படின்னு ஒரு பெரிய கட்டுக்கதையை சொன்னார். ஐயா, உண்மையாக வட மாநிலங்களில் புகைமூட்டமாக, அதாவது புகைமூட்டம் வருவதற்கு வேறு காரணம் இருக்கு ஐயா. ஐயா, நம்ம மாநிலத்தில் தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா நெல்லை அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உழுதுட்டு மீண்டும் சாகுபடி பண்ணுவோம். ஆனால் வட மாநிலங்கள் அப்படி கிடையாது. வட மாநிலங்களில் நெல்லை அறுவடை பண்ணிவிட்டு அறுவடை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தீ மூட்டி எரிப்பாங்க. அப்படி எரிக்கிறதுனால தான் வட மாநிலங்களில், பல மாநிலங்களில், முக்கிய பெருநகரங்களில் புகைமூட்டம் ஏற்படுது. ஏதோ ஒரு நாளில் தீபாவளி வெடிக்கிறதுனால தான், தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுனால தான் அங்கே என்னமோ வந்து புகைமூட்டம் ஆகுது அப்படின்னு ஒரு தப்பான கருத்தை முன் வச்சுட்டு போனார் எதிரணியை சேர்ந்தவர். சரி ஐயா, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஐயா, ஒரு கண்ணாடி டம்ளரில் அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி எங்கள் அணிகிட்ட காட்டி இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நாங்கள் என்ன நம்ம சொல்லுவோம்? இதில் அரை டம்ளர் தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவோம். இதே டம்ளரை காட்டி எதிரணியை காட்டி இவங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு இந்த எதிரணியை பார்த்து கேட்டால் என்ன நம்ம சொல்லுவாங்க? அரை டம்ளர் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஐயா, நிறைய பார்க்கறது எங்கள் அணி, மகிழ்ச்சியை பார்க்கறது எங்கள் அணி, கொண்டாட்டத்தை பார்க்கறது எங்கள் அணி ஐயா. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. குறைய பார்க்கறது, துக்கத்தை பார்க்கறது, திண்டாட்டத்தை பார்க்கறது இவங்க அணி. ஐயா, ஒரு வள்ளுவர் ஒரு அருமையான திருக்குறள் சொல்லியிருக்காரு ஐயா. ஆகாறு அளவுடையதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. இந்த திருக்குறளில் முக்கியமான ஒரு உயர்வான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கார். என்ன தெரியுங்களா? அதாவது வருமானம் எந்த அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, வருமானம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் செலவை நம்ம சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றது அந்த கருத்து. ஐயா, அதை தான் நாங்களும் சொல்கிறோம். இவங்களை கொண்டாட சொல்கிறோம். எப்படி கொண்டாட? சிக்கனமாக கூட கொண்டாடுங்க, உங்களை வேணான்னு சொல்லி. ஐயா, உண்மை என்ன தெரியுங்களா? இவங்கள்ட்ட பணம்லாம் இருக்குது, கொண்டாட மனசு தான் இல்லை. ஐயா, விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் சதுர்த்திக்கு 100 ரூபாய்க்கு பிள்ளையார் வாங்குறதுக்கு நம்ம பார்க்குறோம். சரி, ரைட்டு, பிள்ளையார் வாங்க முடியலையா, ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குங்க. ஐயா, அதுவும் வேணாம் ஐயா. பிள்ளையாரே வாங்காமல் வீட்டில் இருக்கிற விநாயகர் படத்துக்கு ஒரு பூ வச்சு சாமி கும்பிடுங்க போது.
ஐயா தீபாவளிக்கு பட்டாசு பாக்ஸ் வாங்க முடியலையா, ஒரு சரவெடியை வாங்கி கொளுத்துங்க, பிள்ளைங்கள்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாட போகிறாங்க. ஐயா நம்ம மனசில் தான் இருக்குது, சிம்பிளாக கொண்டாடிட்டு போங்க அப்படின்றதான் நாங்கள் சொல்கிற வாதம். ஐயா பொங்கல் வருது, கரும்பு வாங்க முடியல, கரும்பு துண்டு வச்சு படைங்க, சாமி ஏற்றுக்க போகுது. ஐயா ரம்ஜான் வருது, மட்டன் பிரியாணி வைக்க முடியலையா, சிக்கன் பிரியாணி வைங்க. ஆ என்ன ஐயா கொண்டாடுறதுக்கு நம்மகிட்ட வந்து மனசு இருக்கணும் ஐயா. அதான் ஐயா, அதுதான்யா அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கிறதா ரொம்ப குறையா இருக்கு ஐயா. சரியா, பண்டிகைக்கு அரசாங்கம் விடுமுறை விடுது. எதுக்கு ஐயா விடுது? கொண்டாட தானே விடுது. இவங்களுக்கு என்ன தெரியுங்களா ஐயா, எதிரணியை சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு லீவு மட்டும் வேணும், ஆனால் கொண்டாட மாட்டாங்களாம். இது எந்த விதத்தில் நான் நீங்களே கேட்டு சொல்லுங்க. ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒரு பெருங்காப்பியம் இருக்குது. அந்த பெருங்காப்பியத்தில் இந்திர விழா அப்படின்ற ஒரு விழாவை பற்றி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த இந்திர விழா வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் இப்போ நம்ம கொண்டாடுற போகி திருவிழா. ஐயா அந்த சங்க காலங்களில் அந்த இந்திர விழா எத்தனை நாள் கொண்டாடினாங்க தெரியுங்களா? 28 நாள் கொண்டாடினாங்க ஐயா. உங்களை அத்தனை நாள்லாம் கொண்டாட சொல்ல, ஒரே ஒரு நாள் போகி கொண்டாடுங்கன்னு தான் சொல்கிறோம். அது கூட மனசு இல்லையா இந்த எதிரணியை சேர்ந்தவங்களுக்கு? ஐயா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகிறதுக்கு கொண்டாட வேணாமாயா தைப்பொங்கலை? ஐயா உழவுக்கு உறுதுணையாக இருக்கிற மாடுகளை கொண்டாட வேணாமாயா மாட்டு பொங்கலை? மரியாதைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, காசுக்காவது காலில் உழற காணு பொங்கல் நம்ம காலண்டில் இருக்க வேணாமாயா? பண்டிகைனாலே பலமான சாப்பாடு தான் ஐயா. அதோட பார்த்தீங்கன்னா ஐயா உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா ஐயா? பிரியாணி பிடிக்கும்னா கட்டாயம் உங்களுக்கு பிரியாணி கொடுக்குற பாயும் பிடிக்கும். ஐயா உங்களுக்கு பிரியாணி கொடுக்குறது பாய் இருக்காங்கல்ல? இருக்காங்க. ஐயா இப்போ ஒரு வேளை இந்த 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 பட்டிமன்றம் முடிஞ்சு தீர்ப்பு கொண்டாட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், வழக்கம் போல் அடுத்த வருஷம் உங்களுக்கு பிரியாணி வந்து வரும். பாய்கிட்டேருந்து என்ன பண்ணோம், உங்களுக்கு பிரியாணி வரும். ஒரு வேளை மாற்றி தீர்ப்பு வழங்கினீங்க அப்படின்னா பிரியாணி வருமானு எனக்கு தெரியாது ஐயா. ஐயா ஞாபகம் வச்சிங்க, பிரியாணி வேணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிங்க. ஐயா பிரியாணி முக்கியம், ஞாபகம் வச்சிங்க. ஐயா இந்த எதிரணியை சேர்ந்தவங்க 3 பேரையும் பார்த்தா எனக்கு ஒன்று மட்டும் தெரியுதுயா, சொல்லலாமா? இவங்க காலைல சுகர் மாத்திரையும் ப்ரெஷர் மாத்திரையும் காலைல போட்டுட்டு வந்து உக்காந்துருக்கிற மாதிரியே தெரியுது எங்களுக்கு. இருக்காதா பின்ன? ஐயா இவங்க கொண்டாடுறதே கிடையாது, இவங்க எதையுமே கொண்டாடுறது இல்லைன்னா கட்டாயம் வரும் ஐயா, சுகர் வரும், ப்ரெஷர் வரும், எல்லாம் வரதான் செய்யும். ஆமாம் ஐயா, இவங்களுக்கும் இந்த அணிக்கும் எங்கள் அணிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அதை சொல்லட்டுங்களா? உடம்பில் சுகர் குறையாமல் இருக்க பண்டிகையை கொண்டாடணும்னு சொல்கிறது எங்கள் அணி. காலைல சுகர் கடையில் போயிட்டு சுகர் பாக்கெட் பார்த்துட்டு விலையை பார்த்துட்டு மகிழ்ச்சியை தொலைக்கிறது அவங்க அணி. ப்ரெஷர் இல்லாமல் வாழறதுக்கு ப்ரெஷராக வாழணும் அப்படின்னு சொல்கிறது எங்கள் அணி ஐயா. ஆனால் ப்ரெஷர் குக்கரில் சுண்டலை வைக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறது அவங்க அணி. காணும் பொங்கலில் காசு கொடுத்து வாழ்த்துறது எங்கள் அணி. காணும் பொங்கல் அன்னைக்கு கம்பியை நிட்டுறது அவங்க அணி. நடுவர் அவர்களே, இப்போ நீங்கள் எந்த அணி? ஆகவே பொங்கல் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக டிவியில் பட்டிமன்றத்தை பார்த்து பொங்கலை கொண்டாடும் மக்களுக்காக பண்டிகைகளால் மக்கள் கொண்டாட்டம் அடைகிறார்கள் என்று தீர்ப்பு வழங்குமாறு நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தம்பி ரவி அவர்கள் கொண்டாட்டம் என்ற தலைப்புல சிறப்பான தன்னுடைய பதிவிட்டு சென்றிருக்காங்க. சிம்பிளா கொண்டாடுங்கயா, சிறப்பா இருக்கும். ஏன் போயிட்டு அவ்வளோ தூரம் போறீங்க? சிறிய ஒரு துண்டு கரும்பு வச்சுக்கோ, படத்துக்கு மாலை போட முடியல ஒரு சின்ன அளவு கொஞ்சத்தை பூவை வை, கை எடுத்து கும்பிட்டுட்டு போ, நடக்காமலா இருக்க போகுது, விழா சிறப்பா இருக்கும். எளிமையா வச்சுக்கிங்க, இருக்கிறத வச்சு பயன்படுங்க அப்படின்னு சொல்றாரு. 1/2 டம்ளர் தண்ணியை காமிச்சா மீதி என்ன இருக்கு அப்படின்னா, எங்களுடைய அணியில மகிழ்ச்சி, இன்பம், பரஸ்பரம், மனித நேயம் எல்லாமே இருக்குன்றாங்க. ஆனா எதிர் அணிக்காரங்களை பார்த்து அவங்க கேட்குறாங்க, அதுல என்ன இருக்குன்னு கேட்டா துன்பம், துக்கம், அள்ளல் எல்லாமே நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அதுல நாங்க ஏற்றத்தை காணக்கூடியவங்க தான் நாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு வாதத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. தம்பி அவர்களை பாராட்டுற. ஒரு வீட்டு சுவத்துல சுவர் விளம்பரம் இருந்தது. அந்த வீட்டினுடைய உரிமையாளர் எழுதி வச்சிருக்காரு, இங்கு யாரும் சுவர் விளம்பரங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு.
ஒரு குறும்புக்கார பையன் கரியில எடுத்து எழுதிருக்கான், சரி நாங்கள் எழுத மாட்டோம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். இதுல இருந்து என்னங்க சொல்றது? அப்ப அவருக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமான்றத நீங்களே யோசிச்சுங்க. கொண்டாட்டம் என்ற தலைப்பின் கீழ் அன்பு தம்பி ரவி அவர்கள் தன்னுடைய நல்ல கருத்துக்களை பதிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அடுத்ததாக திண்டாட்டமே என்ற தலைப்பின் கீழ் அருமை தம்பி ராஜா அவர்களை அழைக்கின்றேன். வாங்க ராஜா, உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கப்பா.